வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக் களஞ்சிய பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 1022, உயிர் மீது கருணை என்ற தலைப்பில் குரு தந்திருக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். பயிர்களையும் பொருட்களையும் நாசம் செய்யும் பலவிதமாம் துட்ட மிருகங்கள் மற்றும் உயிரினங்களை அழிக்க துன்பமற்ற உயர்வான புது முறையை வகுத்துக் கொள்வோம். மயிர் தோல்கள் வேண்டியதை இறந்து போகும் மாடு மற்றும் மிருகங்களிடம் எடுப்போம். தயிர், பால், நெய், முட்டையின்றி மாமிசத்தை தவிர்த்திடுவோம் உணவினிலே அந்நாளில். உயிர் மீது கருணை அனைவருக்கும் பிறக்கும் அந்த நாளில் பயிர்களையும் பொருட்களையும் நாசம் செய்யும் பலவிதமாம் துட்ட மிருகங்களை நாம் துன்பம் தராத வகையில் அவைகளை புதிய முறையில் அழிக்க வழிவகை செய்து கொள்வோம். மயிர் தோல்கள் வேண்டியதை இறந்து போன மாடு மற்ற மிருகங்களிடமிருந்து மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தயிர், பால், நெய், முட்டை இவற்றை இன்றி மாமிசத்தை தவிர்த்திடுவோம் உணவினிலே. அந்த வருங்காலம் உயிர் மீது கருணை அனைவருக்கும் ஏற்படும் அந்த காலம் இவ்வாறு அமையும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை, இக்கவியை நாம் சிந்திப்போம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். குருநிலைக்கும் இருநிலைக்கும் இதனால் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.